தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமணி அள்ளினி தாவணி போட்டுக்கோ மச்சினி யாரும் இல்லை. நீலா கரைய அடிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆம ஓடு உடையாது. போக போக மாமணிக்கு புத்தி மாறுது. அல்லவா கில்லவா சொல்லடி முல்லையே. தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததல்ல. ஆ ஆ ஆ என்னாச்சு இந்த டோர மண்டைக்கு? என்னாச்சு? ஏன் சுருளியும் வனரோசையும் அப்படி பாத்துக்கிறது உத்து? கதை அப்படி போகுதோ? ஆட மயனும் மருமகளும் ஒன்னா உட்காந்து வர்றது பொருட்களை பொங்கி எழுது அடி வயிற்றுல இருந்து. ஆட கிளவி பேரிக்க மண்டை கிளவி என்ன வன்மம் ஒரு பொறாம. மயனும் மருமகளும் உட்காந்து வர்றது கூட பிடிக்கலையா? அடி வயிற்றுல இருந்து அப்படியே பயிர் பத்துக்கிட்டு எரியுது போலைய. ஏய் மனரோஸ், மனரோஸ் அங்கே பாருமடி. மனரோஸ் பாரு உன் மாமியாவ. அக்கடை சூடு மனரோஸ் முழிடி. இங்க பாரு, இன்னும் உன் மாமியா இன்னும் குறு குறுன்னு கொஞ்ச நேரம் பார்த்துச்சுன்னு வை, உன் சேலையே பத்திக்கிட்டு எரிஞ்சிடும் போல. அந்த அளவுக்கு நெருப்பு பாயுது வந்து பாருடி. ஏய் கலவி மாட்டியா மாட்டியா? என்ன ஐஸ் பை விளையாடுறியோ? ஐஸ் பை நான் இங்க தூங்கும்போது அப்படியே குறு 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 கோவத்துல பாக்குறது. அப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது அப்படியே தூங்குற மாதிரி ஆய்க்க போறது. அப்படியே போட்டேன் வை பிச்சு போய் ராஸ்கல். என்ன கலவி என்ன அப்படி குறு 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 அப்படியே விடாம பாத்துக்கிட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு பொறாம கலவி? பொறாம யார் புருஷன் கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்ல நம்ம நட்டாடி புருஷன் இல்ல யார் புருஷன் தானே சொல்லி. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் பார்க்கலையா? அதெல்லாம் நான் பார்க்கல. நான் அப்படி பார்க்க போறேன்? நான் சும்மா பச வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல 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 பலன்னு இருக்கேன்னு இவங்களை இவ்வளவு பாக்குறாங்க. பாடி பேசாம. ஏய் பழப்பழ மண்டை சும்மா அடிச்சு விடக்கூடாது, போய் பேசக்கூடாது. நான் தான் இங்க ஒருத்தி குத்துக்கள் மாதிரி கண்ணில் இத்தனை தூக்கம் வராம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு பார்வை கண்ணை சிமிட்டாம கூட குறு குறுன்னு அப்படி வெறிச்சு போய் பார்த்துட்டு என்ன காணாத கண்ட பார்த்தது மாதிரி. இல்லை நான் போய் சொல்றேன் போடு தாக்கி போடுவேன். அப்படியே சன்னல் அப்படியே கதை சன்னல் கம்பியில வச்சு அப்படியே கழுத்தை வச்சு இறுக்கி போடுவேன். இறுக்கி என் பெத்த மய சுருளி ராசா பஸ்ல போனாவே அப்பு அம்மா மடியில விழுந்து பரண்டு படுத்துக்கிட்டு வருவியே. இன்னைக்கு அம்மாவை இருந்து அம்மாவை கண்டுக்காம அவ கூட போய் உட்காந்து போட்டாலேன்னு நான் அப்படி பார்த்துக்கிட்டு வந்தேன். கிளவி சும்மா கதை அடிச்சு மாத்தி விடக்கூடாது சொல்லிவிட்டேன். சின்ன பிள்ளைல உட்காந்து வந்தா இப்போ உட்காந்து வருவாங்களோ? உன் மேலுக்கு மீசிய முடிச்சிச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைய பிறக்க போகுது. இன்னும் உங்க பக்கத்துல உட்காந்து வரணுமா? அப்புறம் பொண்டாட்டி நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் எதுக்கு கழுத்தை தாலியை கட்டி வந்து உட்காந்துருக்கேன்? ஆளை முகர கடை பாரு சும்மா போடுது. பேசாம சீட்டு கிடைச்சிச்சா இப்ப போர்த்திட்டு விழுந்தடிச்சு தூங்குவியான்னு இல்லாம இப்பதான் பாக்குறாங்க மாய பக்கத்துல. ஆனா வனரோசா உன் வீட்டு கிளவி இருக்கே கிளவி வேற லெவலடி. என்னடி எல்லாத்துக்கும் இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணுடி உன் பொழப்பு கொஞ்சம் ஓடுறது கஷ்டம்தான். அப்ப என்ன நினைச்சடி நெட்டுனி? ஏய் கிளவி கிளவி இப்ப என்ன உனக்கு? உன் மயன் உன் பெத்த மயன் உன் ராசா உன் மடியில உட்காந்து உருண்டு பரண்டு வரும். அம்பிடுத்தானே அம்பிடுத்தானே யோ சொல்லி போ உன் ஆத்தக்கறி மடியில ராமநாடு போற வரைக்கும் நீ உருண்டு பரண்டு உட்காந்து வரும். யாராவது ரெண்டு வேளை ஒருத்த எந்திரிச்சாலும் தொலைச்சு கடிப்பேன் தொலைச்சு ஆத்தாள் மயிலையும் வெளுத்து கடிப்பேன் எந்திரிச்சினா போயா போயா போய் உட்காரு போ போ ஆத்த பக்கத்துல போய் உட்காரு போ. ஐயோ ஐயோ என் கேரடா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த கிளவி படுத்துற பாட்டுல தூக்கமும் போச்சு எல்லாம் போச்சு. இந்த விடிய 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 சிவராத்திரி போ என்ன பண்றது? நெட்டு நெட்டு வை 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 தூங்கிட்டியாடி? தூங்கிட்டியா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடி. அடி முள்ளிடி வாடி பேசிக்கிட்டு இருப்போம். யாழ் நான் தூங்குறது ஏதாவது சொல்லிட போறேன் பாத்துக்க. நானே கடுப்புல வந்துகிட்டு இருக்கேன். கடுப்புல சிலுப்பர் பஸ்ல என்னை கூட்டிட்டு வந்தாவே அந்த கம்பி இடிக்கி நீட்டி நிமிந்து படுக்க முடியாது. இதுல நான் உட்காந்து வர பஸ்ல எங்கிட்டு நான் தூங்கிட்டு வர்றதா? என் காலை பாரு பாரு அப்படியே குடிஞ்சு பாரு. சுருளி கால் கிட்ட கிடக்குது என் கால். அந்த ஆள் எம்மா 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 உன் புருஷர் தூக்கத்துல கொசு கடிக்கிறா என்னன்னு தெரியல. அது காலை பிடிச்சி சொறி இருப்பதால என் காலை சொஞ்சிட்டு வந்துருக்காரு உன் புருஷர்.
சரி நெட்டு வாடி 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 அந்த தீம்படம்ல வாங்கணும்ல அதை எடுவேன் அப்படியே தின்னுகிட்டு கருக்கு முறுக்குன்னு தின்னுகிட்டே பேசிக்கிட்டு வருவோம். சூப்பரு, நீயாவது எனக்கு கம்பெனிக்கு கிடைச்சியே. சரி 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 இல்ல, அது மேலையில கிடக்குது அந்த போட்டணும். சரி விடு, கையை விட்டு எடுத்து பார்ப்போம், வர்றத திம்போம். இரு எடுக்கிறேன். வரமாட்டேங்குதே ஒண்ணு. வந்துருச்சு. என்னது? குச்சி சிப்ஸ். சரி கையில மாட்டினாத திம்போம். என்ன என்ன இழிப்பு? இல்லடி நெட்டு, நீ கைய மேல விட்டு ஏதோ ஒண்ணு வந்துச்சு எடுத்தவன் சொன்னீல, அத நினைச்சு சிரிச்ச முடி. ஏன்டி நெட்டு, நீ தெருவுல நடந்து போற இல்ல இப்படி நெளிப்பு எடுக்கணும், இப்படி கைய சொரியணும், இப்படி தூக்கணும், அப்படிதான் என்னடி பண்ணுவ? கம்பி வயிறு, போஸ்ட் மரத்துல கம்பி இண்டி வயிறு, அதை நீ பிடிச்சி இழுத்து புட்டினா காக்கா மாதிரி தொங்க வேண்டியத வயர்ல அடிபட்டு அத நினைச்சே சிரிச்சேன். இங்கே பாரு, என்ன நக்கலா? நக்கல் நையாண்டிக்கு மட்டும் இந்த குறைச்சல் இல்லையே, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும். இங்கே பாரு, தேவையில்லாம பேசக்கூடாது. நாங்க கம்பு கூட அப்படியே அரிக்குதுன்னு சொல்லிடுறோம், அங்கே எங்களுக்கு போஸ்ட் மரம் வயிறு இடிக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரோசா. ராஸ்கல், வாட் பிளடி பிளடி. நல்லா இருக்கு நெட்டு, என்ன கொஞ்சம் காரம் தூக்கல போயிடுச்சு. என்ன நெட்டு, நல்லா ஜாலியா வந்துட்டு போயாச்சு அடிக்கடி பட்டு. அப்புறம் என்ன செய்தி? என்ன செய்தினா சொல்றத ஒழுங்கா தெளிவா சொல்லணும். ஒண்ணு தின்னுபிட்டு மெண்டு முழுங்கி சொல்லணும், இல்லாட்டி சொல்லி இப்படி திங்கணும். ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணி தொலையாத. விக்கிக்கு அடைச்சிட்டு செத்துற போற. என்னடி நெட்டு, என்ன செய்தி? ஏழு செய்தினே உன் வீட்டுக்காரர சும்மா அங்கேயே யாரு கூட்டிட்டு சுத்த முடியாதானே? எங்களை பத்தியா எப்படி எங்க கப்பலா எப்படி கையை கோத்துக்கிட்டு ஜாலியா திரியும், அது மாதிரி போயிட்டு வர முடியாதானடி? யாரு நாங்களா? ஏண்டி நீ வேற வயிற்றுல கொட்டிக்கிறவ. அந்த ஒய்யாரமா உறங்குறாங்களே எங்க மொட்டை மாமியார் இருக்கே, மாமியாரு என் வாழ்க்கையில ஒரு நல்லதையும் நடக்க விட்டுறாரு. ஏண்டி அது பண்ற பாடு இருக்குதே, ஜாதகம் நம்ம ஜாதகம் சரியில்லையா, அதனால நீ தனியா இங்க போ, நீ தனியா இங்க போனோம் எங்களை பத்தி விட்டு போறது. இதுல நாங்க எங்கிட்டு ஊர் போவோமா, ஊர்கோலம் அப்படின்னு ஊர் உலகத்தை சுத்துறது. போங்க, உங்க மாதிரி சுத்துறதுல வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்க கூடவே சுத்துறதான் ஏன் பொழப்பு போல. போங்க. பத்தியா பத்தியா அதை பத்தி பேசினவனே இருமல்ல சிக்னல் கொடுக்குறாங்க. சிக்னல் எல்லாம் உறக்கத்துல இருக்காங்க, நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாம்பு காதரி. நம்ம ஊர் கிளவி எல்லாம் பெஸ்டம். இங்க நம்ம பஸ்ல பேசுறத இங்க ஊர்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் கொடுத்துருக்காங்கல்ல எங்க மாமியார், உன் மாமியார், பத்தக்க மாமியார் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டணி. நூத்துக்கு நூறு உண்மை நீ சொல்றது. என்னமோ இந்த கிளவிய கூட்டணி இருக்கே, வெள்ளம் வசம் பிடிச்ச விவகார கூட்டணி. ஓ மொட்டை மாமியா பெரிய ஆளாத்தே இருக்கு முளையே. அது மொட்டையில 3 குத்து குத்து நறுக்கு நறுக்கு நொட்டு நொட்டுன்னு பெல்லா கிளவியா இருக்கு முளையே. அதுவும் நெட்டு விக்குதுடி. இத குடிச்சு தொலை. திங்கிறது அப்புறம் அடக்கி அடக்கி தின்னா விக்காம இந்த அதை குடி குடி குடி. நல்லா இனிப்பா நல்லா இருக்குது. வாங்கி போட்டு நான் நடக்க குத்தி எடுக்குதா? என்ன பிச்சுக்கட்டி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் தெரியலையா? இடுப்பு கடக்குதே கலக்குதே வைத்தா. கிளவி இப்படி நேரம் நல்லா தானே வந்துச்சு, என்னவா இருக்கும்? ஏ கிளவி, என்னாச்சு? ஏன் இந்த துணி துணிக்கிற அப்படி? ஆடியே யா வீட்டுக்கு ஆரி வாயில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு போட்டு அழிக்குதுடி. அந்த கருப்பு கலர் சட்டை தாங்க 2 வாய் ஊத்திக்கிறேன். ஊத்திட்டா வயிறு வலி சரியா போயிட முடியும். நெட்டு அங்க பத்தியாடி ஆக்கிட்டேன் எப்படி கிளவி எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு. சரி 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 கிளவி, அந்த தண்ணி பாட்டில் இருக்கு பாரு, தண்ணி பாட்டில் அதை எடு. இந்த அப்படி அந்த கருப்பு கலர் பாட்டில அப்படியே இங்க ஏத்தி தாமடி. இரு இரு இரு, ஏன் கிளவி அவசரப்படுற? சொல்ல வீடு. தண்ணி அப்படி கையில உள்ள கையில ஊத்து, அப்படி தாயில அப்படி தெளிச்சு விட்டு வயித்துல அந்த கையை வச்சு நல்லா தண்ணியை தடவு வயித்துல. வயிறு வலி எங்கேன்னு பறந்து போயிடும். பேசாம விழுந்து தூங்கு, தண்ணியை தடவி தூங்கு பாப்போம். நெட்டு பத்தியாடி நல்ல உறக்கத்துல இருந்தவங்க கருப்பு கலர் பண்ணவன வயிறு வலி வந்துருச்சா? வயிறு வலி அது ஒழுங்கா கருப்பு கலர் எனக்கு மட்டும் தாடி கேட்டுனாவது கொடுத்துருப்பேன். என்ன ஒரு ஆக்ட் போடுற வயிறு வலின்னு கேட சும்மா. என் வீட்டுக்காரி வேணகாரி இவ தாவிச்ச வாய்க்கே தண்ணி கொடுக்க மாட்டா, இவ கருப்பு கலர் கொடுப்பாளா? கேட்டது நம்ம தப்புதேன். பெல்லா வேணகாரி எவ்வளவு வச்சிருக்கா? இறங்கு டீ சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், உச்சாப்புறம் போங்க உச்சா கக்கா அப்புறம் எல்லாம் இறங்கி போங்க அண்டி 1/2 மணி நேரம் கிளம்பு. இந்த ஆள் என்ன கத்திர அலறடிச்சு எல்லாரும் எந்திரிச்சிருவா போல. தூங்குறவங்களும் வராதவங்களுக்கும் உச்சாலாம் வந்துரும் போல. பயமுறுத்துற மாதிரி கத்துறாரு. இங்க விட்டா நிக்காது பாசியே ஒரு கத்திர கபகமனு எடுத்துரும் போல. சரி ஏய் கிளவி வயிறு வலிக்குதாங்கன்னு சொன்னீல, பாத்ரூம் இருக்காங்க. போய் வந்தா போய் இருந்துட்டு வா கிளவி. போ கிளவி, நீ பேசப்படாதடி. கருப்பு
ஓஞ்சு போய் வருது, இடுப்புலாம் கடுக்குது. மாயன் எப்படியோ ஒரு நடைய போட்டு போயிட்டு வருவோம். ஐயோ யா சுருளி மச்சான் அப்படி நாளா வர மாட்டப்பா. பாவம் ஒத்தால படுத்துப்பாரு. நான் வரலடி. நீ வேணா போயிட்டு வா. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல, ஓவரா கடுப்ப கலப்புற மை லாட். சரி சரி சரி, வா வா வா. மத்தினா சூடா ஏதாவது வாங்கி தருவேன், நல்லா தின்னுட்டு வரலாம், வா. சூடா வாங்கி தரியா? அப்ப சரி அப்ப சரி. இது என்ன சுருளி தானே? அது கிடக்கும் கல்லு மாதிரி. இதை யார் தூக்கிட்டு போறா? சரி வா 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 வா. பத்தக்கோ பத்தக்கோ என் புருஷனை பாத்துக்கோ பத்திரமா. இது என்ன கூடாரா? கக்கூஸ் எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. இது என்ன 2i லெட் 2 லெட். இங்க என்ன வாடகைக்கலாமா வர்றாங்க? வாடகைக்கு விட எங்கேயும் விடுறாங்க? யோ இவன ரோசா, உங்க முகர கட்டுக்கு டூலெட் படிக்க தெரிஞ்சா படி, இல்லாட்டி கம்முன்னு வாயை பொத்திட்டு வரணும். அங்க தமிழ்ல எழுதி இருக்கல மேல, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தமிழ் எழுத்துலாம் தெரியாது. ABCD இருக்கிற எழுத்துல கண்ணுக்கு அப்படியே படிச்சுன்னு படம் படத்துல அதை ஒழுங்கா படிக்கவும் தெரியாது. எரும மாடு டாய்லெட் இதுதான் போற அந்த போயிட்டு வந்து தொலை போ. எங்கமா போற? நில்லுமா. பாத்ரூம் போனா 5 ரூபாய். பாத்ரூம் போனா 5 ரூபாயா? இது நல்ல சட்டமால இருக்குது. அப்ப நானும் பாத்ரூம் போறேன், அவளும் போறா. ஆளுக்கு 5 ரூபாய். 10 ரூபாய் எடுங்க, 10 ரூபாயா? என்னம்மா நக்கலே? நீ பாத்ரூம் போறதுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்? எடுங்கம்மா, எடுங்க ஆளுக்கு 5 ரூபாய். 5 ரூபாயா? தருவாக 10 ரூபாய் தருவாக. அட போமா, ஏமாளவுல பார்த்து வாங்கிக்க. நான் தர முடியாது. அதெல்லாம் இயற்கை உபாதை. அதெல்லாம் தன்னால போறதுக்கு காசு கொடுத்து போகணுமோ? அதெல்லாம் முடியாது. என்கிட்ட 5 ரூபாய் இல்ல, 10 ரூபாய் இல்ல. தள்ளுபடி முதல்ல. ஓஹோ, அப்ப காசு கிடையாது. இங்க எதுக்கு வரியா? போங்கடி முதல்ல. அந்த இருக்குல எங்காவது போ. பஸ்கார எவனாவது வந்து அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போறேன். போ, காசு 5 ரூபாய் கொடுத்து போக முடியல. இவ பேசிக்கிறாங்க. நாய் வந்து காசு வரைக்கும் பேச்சா? போங்கடி. போடியா, பாத்ரூம் போற இடத்துல போயிட்டா. என்ன சவுண்ட் கேக்குறேன். என்ன வார்த்தை தடிக்குதே? என்னைய பார்த்து டீயா? டேய் இந்த மாலலா, டேய் மாம்சு மச்சான், எல்லாரும் வாங்கடா. ஐயோ உள்ளூர்காரியா இருப்பா போலயே. யக்கா சும்மா 5 ரூபாய் கொடுக்கலாமா? என்னன்னு சும்மா கேட்டு பாத்துக்கா. அதுக்காக நீங்க என்ன பஸ்ல அடிபடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லப்படாதுல. நெட்டு பாவம்லையா? பாத்ரூம்னா கட்டி விட்டுருக்காங்க, சுத்தம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், க்ளீனா வச்சுக்கறணும். அப்ப 5 ரூபாய் கொடுக்கிறதுக்கு என்ன நமக்கு வலிக்குது? போறவங்க வாரவங்க கொடுத்தானே அவங்க சுத்தம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்காக 5 ரூபாய் கொடுக்க முடியாது. இப்படிலாம் வாய் அடிக்க கூடாது. வாய் அடிச்சோன்னா அக்காவுக்கு டென்ஷன் கோவம் ஆகி போச்சு. இல்லக்கா நீங்க அவங்க ஆளுங்க மச்சான்லாம் கூப்பிட வேணாம். நான் 5 ரூபாய் 10 ரூபாயே தரேன்டா. சப்பப்பப்பப்பா, காலார செத்த இறங்கி நிக்கலாம்னு பச விட்டு இறங்கினா இதுவே பெரிய இதாய் போயிருமலையா? ஏன்டி வனரோசா, காசை இந்த பறிக்கிறாங்க தொட்டதுக்கலாம் வழிப்பறியை விட பயங்கரமான பரியாவில் இருக்குது. இங்க வந்து இறங்கினா தின்னுட்டு இருந்துட்டு கழுவிட்டு போறதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் ஆகி போயிருது. அப்ப குடும்பத்தோட பவன் வர்றவன் கதி எல்லாம் அதோ கதிதான் போ. சாரி, எப்படியோ நம்ம கூட வந்த டிக்கெட் எல்லாம் நல்லா தூங்குதுங்க. அதுக்குள்ள ஒரு டீயை குடிச்சிட்டு கம்முன்னு போய் ஏறி உட்காந்துருவோம். என்ன இந்த ஊருக்குள்ள தொட்டதுக்கெல்லாம் காசா இருக்குது? அண்ணே என்ன திரும்ப மாட்டேங்கிறாரு? சேட்டா தான் இருக்கும். சேட்டா 2 டீ. என்ன இவ காசை எவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்காம டீன்னு சொல்லிவிட்டாலே. அது சரி, காசை நம்ம தானே கொடுக்க போறோம். சரி சேட்டா, டீ எவ்வளவு? டீ 30 ரூபா. சேட்டா நாங்க 3 டீ கேட்கல, 2 தான் கேட்டோம். 3 டீயா? ஒரு டீ 30 ரூபா. ஒரு டீ 30 ரூபாயா? 2 60 ரூபா. அட மினி சாப்பாடே எங்க ஊர்ல சாப்பிட்டுருவோமே. ஏன்னா 30 ரூபா சொன்னதுக்கு வாய் எப்படி பழக்கிறியா? அப்போ அந்த ஹோட்டலில் போய் பிரியாணி புரோட்டாவும் சாப்பிட்டு பாருங்க, நிஜமாலே எல்லாம் பழந்துடும். சேட்டா எங்களுக்கு எதுவும் வேணாம். 30 ரூபாய்க்கு டீ குடிக்க வக்கில்ல, நீ எல்லாம் பஸ்ல வந்துக்கிறிய? பஸ்ல போவேன். இவர் சொல்றத எதுக்கு கேட்கலாமா இல்ல வேணாமா? எதுக்கு நம்மளுக்கு தம்பு சாய் வம்பு? நெட்டு இவன் என்ன வாயான்னு பாத்துக்கிட்டு இருக்கவ. நெட்டு என்னடி நம்மள இப்படி அசிங்கப்படுத்துறாரு இவரு? அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, வண்டியா கேக்குறாரு. நம்மளே நம்ம பிச்சைக்காரதானு நினைக்கிற அளவுக்கு கேக்குறாங்களே கேள்விலாம். அது சரிதாண்டியோ, அதுக்குதான் முக்காவாசிக்கு மேல யாரு இறங்காம இழுத்து பொத்திட்டு படுத்துறதுக்கு போல. நெட்டு பாதாம் பாலடி வாங்கி தாடி நெட்டு. ஐயோ, எனக்கும் சுண்ட காய்ச்சறத பார்த்தாவே எச்சி ஊறுதே. என்ன பண்றது? அந்த தண்ணியா போட்ட டீயவே 30 ரூபாய்ன்னு சொன்னாங்க. இந்த பாதாம் பால் அதெல்லாம் காசு கூட இருக்கும். வா. நெட்டு என் செல்ல குடில தங்க குடில இரு கேட்டு பாப்போம். கூட இருந்துச்சுன்னா இங்க கம்முனா போயிடுவோம். அண்ணே ஐயா அந்த பாதாம் பால் ஒண்ணு எவ்வளவு? பாதாம் பால் 40 ரூபாமா? கம்மி ரேட்டு தான். நம்ம கடையில தான் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்பாடா, கபன்னு வயித்துல எரிஞ்சிட்டு இருக்க தீயில பாதாம் பால் ஊத்த போறேன். என் தெய்வமே, 2 கிளாஸ் போடுங்க தெய்வமே.
இந்த போறேன் யாங்கய்யா அத்தனை பேருக்கு மத்தியில பசின்னு சொல்லி பாவம் இறங்குறவங்களுக்கு இத்தனை கடை இருக்கும்போது கம்மியா கரெக்டான ரேட்ல வச்சிருக்கீங்களே கிரேட் தலைவா நீங்க கிரேட் தலைவா. ஏமா நான் 30 வருஷமா அந்த கடை போட்டுக்கேன் ஒரு நாளும் ரேட்டு அநியாயமான வச்சதில்லை. என்ன தேவையோ எனக்கு எவ்வளோ லாபம் வேணுமோ அந்த லாபத்துக்கு மட்டும் வச்சு விட்டுட்டு என் மக்களுக்கு நல்லது, மக்களுக்கு அண்ணன் கட்சியில் வர்றாங்க வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு ஏதோ வாய்க்கு ருசியாக இருக்கட்டுமேன்னு நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோமா. சரிதான் கரெக்ட் நானும் உங்களை மாதிரி தான். என் வீட்டுல இந்த பீக்கங்காய் சொரக்கா பூசணிக்காய் கீரை வெண்டைக்காய் கத்திரிக்காய் காய்க்கு நல்லா இல்லாதவங்கள்ட்ட காசு வாங்க மாட்டேன். நானும் ஓசில பிடிட்டு போங்கன்னு விட்டுருவேன். இருக்கிற விட கொஞ்சம் 5-10 கம்மியா கொடுத்து தான் வாங்குறது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். உங்களை மாதிரி தான் நானும் எப்படி ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே இடத்துல வந்து வாங்கி திங்கிறோம் போல. எப்படி 5 ரூபா குறைப்பீங்களா, 5 ரூபா குறைச்சு கொடுப்பீங்களா? யாரு நீ அடி மனரோசா நீ எம்மாடி அம்மா என்னம்மா பேசுற? 5 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு வித்தாலும் பரவாயில்ல 200 ரூபாய்க்கு அடிச்சு வாங்க வைக்கிற நீ ஓசில கொடுப்ப. சரித்தேன் சும்மா கால்ல விழுற போதடி. சும்மா இடம் பொருள் ஏவாவா காவாவா அதெல்லாம் அறிஞ்சு பேசுபடி. வந்தாங்க என்ன மனம் என்ன ஒரு சுவையோ சுவை. அப்படி ஒன்றும் வாடகை எனக்கு வரலையே. என்னமோ நீ அடிச்சு விடுற. நல்லாத்தான் இருக்குது பார்க்க. எனக்கு பாதாம்பல் வாங்கி தந்த என் நெட்டவள்ளி என் உயிர் தோழி வாழ்க வளமுடன் வாழ்க. கொப்புறானே ஒப்பன் தலையை தாமிரவழியில தலைமுழுக. நான் எப்படி வாங்கி தரேன்னு சொன்னேன்? நான் எப்ப வாங்கி தரேன்னு சொன்னேன்? அடிச்சு வாழ்கன்னு சொல்லிவிட்டா காசை இந்த பக்கத்து வாங்கி கொடுத்தலாம் நினைப்போம். கூட எடுத்து பரிசு எப்பவா தேட வந்ததுல இருந்து அந்த பரிசோட சிப்பை இப்படி இழுக்கிறதே கிடையாது. எடுத்து கூடு 80 ரூபா தானே. சரி இந்த ஒரு தடவை அப்புறம் அங்கிட்டு எங்கிட்ட இறங்கணும்னா நீ தான் கொடுக்கணும். இப்போ மனசை மாத்தி கொடுக்க வைக்கிறதுக்கு நேரம் இல்ல. பசைசை எடுத்து கொடுவாங்க, நான் கொடுக்குறேன். இந்த போறப்பு தான் நல்ல ருசியா சாப்பிட கிடைச்சது. இந்த பாட்டுக்கிட்டலாம் தேவையில்லாம பாடிக்கிட்டு இருக்க கூடாது. கடமடமடன்னு குடிச்சியா பஸ்ல ஏறி உட்காந்தியான்னு இருக்கணும். யாராவது நம்ம கிளவியில முடிச்சிட்டு இறங்கி வந்துச்சேன்னு வை, அப்புறம் 300-400 ரூபா செலவு நீ தான் பாத்துக்கணும். எனக்கு செலவுல வச்சிடக்கூடாது. ஐயோ ஆமாடி என் வீட்டு கிளவி வந்துச்சா படியில கூட இறங்காது. சன்னல்ல இருந்து குதிச்சு ஓடியாந்து போறோம். வேகமா குடி